நாம் தூயோராகவும் மாசற்றோராகவும் தம் திருமுன் விளங்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார். தூய பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 1வது அதிகாரம் 4வது இறை திருவசனம். மன்றாடுவோம். அன்பு இறைவா, நாங்கள் தூயோராக இருப்பதும் மாசற்றோராக விளங்குவதும் தான் வாழ்வின் நோக்கம் என்பதை எங்களுக்கு கற்பிக்கின்றீர். இந்த வாழ்வின் நோக்கத்தை நாங்கள் புரிந்து ஒவ்வொரு நாளும் பயணிக்க எங்களுக்கு நீர் உடனிருந்து வழிநடத்துவீராக. காரணம், உலகத்தின் நோக்கத்திலே நாங்கள் பல நிலைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மன்னியும். ஒவ்வொரு நாளும் என்னுள்ளில் மாற்றம் நிகழ, நான் தூயவனாக மாற்றப்பட, மாசற்றோராக விளங்க எனக்கு அருள் தாரும். ஆமென். இவ்வாலயத்தை சந்திக்கின்ற ஒவ்வொருவரும் தூய்மையாக மாறவும், ஒவ்வொரு நிலையில் மாசற்றவராக விளங்க குணம் பெற அவர்களை நீர் ஆசிர்வதியும். ஆமென்.